வெல்கம் டு மகுடம் படிப்பகம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம யூனிட் 6க்கு வெங்கடேசன் புக் சீரிஸின் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கோம். பாளையக்காரர் ஃபுல்லாக முடித்தோம். இப்போ வந்து தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தில் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். யூனிட் 6க்கு ஒரு பிளேலிஸ்ட்டை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். வெங்கடேசன் புக் சீரிஸ்னு போட்டு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். பாருங்கள், பாளையக்காரர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பாயிண்ட்ஸும் நம்ம மிஸ் பண்ணாமல் டாப் டு பாட்டம் பாயிண்ட்ஸ் நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம். இதை பார்த்தீங்கன்னாவே குரூப் 1 எக்ஸாம் வரைக்குமே இது எனஃப் தான். குரூப் 4க்கெல்லாம் ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். குரூப் 1 வரைக்கும் நல்ல எனஃப் தான். ரெண்டுலையுமே மேஜர் ரோல் பிளே பண்ணது யூனிட் 6. ஓகேவா? இதே மாதிரி நம்ம தமிழுக்கு வந்து ஸ்கூல் புக் பிளஸ் சோர்ஸ் புக் ரெண்டையுமே வச்சு நம்ம ஒரு பேட்ச் கொண்டு போறோம். அதாவது நீங்க எங்கெல்லாம் மனப்பாடம் பண்ண ஸ்ட்ரகிள் பண்றீங்களோ அந்த டாபிக்ஸ் மட்டும் சிலபஸ்ல இருந்து பொறுக்கி எடுத்து ஒரு 13 டாபிக்ஸ் இருக்கு. நல்ல ஸ்கோரும் பண்ணலாம். இதுதான் வந்து மேஜர் ரோல் பிளே பண்ணும். உங்களுக்கு கட் ஆஃபுக்கு வந்து இந்த 13 டாபிக்ஸ் மேஜர் ரோல் பிளே பண்ணும். எல்லாரும் இங்கே தான் தவற விடுவீங்க. நம்ம இதை வந்து ஈஸியாக நம்ம சொல்லித்தரோம். இந்த 13 டாபிக்ஸும் உங்களுக்கு வந்து இமேஜ் பிளஸ் ஷார்ட்கட், அதாவது வீடியோ பார்த்தாவே நீங்க இமேஜின் பண்ணி படிச்சாவே உங்களால முடிக்க முடியும். அந்த மாதிரி நம்ம ரொம்ப எளிமையா நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். பேட்சோட ஃபீஸ் வந்து 600. இப்போ பொங்கல் ஆஃபர் போயிட்டு இருக்கு. 18ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் கண்டினியூ ஆகும். ஓகேவா? ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. நான் கீழே வந்து டெமோ கிளாஸஸ் வைக்கிறேன். கீழே டெமோ கிளாஸஸ் இருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம பேட்சுக்கான ஸ்கெடியூலும் நான் கீழே வைக்கிறேன். பேட்சுக்கான ஸ்கெடியூலு, டெமோ கிளாஸஸ் எல்லாமே வைக்கிறேன். நம்ம கிளாஸஸ் ஃபுல்லாமே வந்து ஆப்ல தான் நடக்கும். அந்த ஆப்புக்கான லிங்க்கும் நான் கீழே வைக்கிறேன். நீங்க ஆப் லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா சங்கத்தமிழ் பேட்ச்னு சொல்லி காட்டும். அதை நீங்க கிளிக் பண்ணி கீழே பேன்னு காட்டும். நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா ஜிபேவா ஃபோன்பேவான்னு காட்டும். டைரக்டா நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 600 தான், 1 இயர்க்கு வரும். நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் சட்டமே வந்து இப்போ முடிச்சிட்டேன். மேக்ஸிமம் 75% வந்து சட்டத்தில் முடிஞ்சு. இனி என்ன கொஸ்டின் கேட்டாலும் சட்டத்தில் இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக அடிப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம தரமாக கிளாஸ் கொடுத்துருக்கோம். பாருங்க, இதே மாதிரி நம்ம 13 டாபிக்ஸும் கொண்டு போகிறோம். உங்களுக்கு கலை சொல் தெரியும் எவ்வளோ கேட்குறாங்க, 15 கேட்குறாங்க. இதெல்லாம் தான் நம்ம கட் ஆஃப்ல மேஜர் ரோல் பிளே பண்ண போகுது. குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகேவா? தீவிரவாதிகள் பற்றி பார்க்கலாம். போன கிளாஸ்ல நம்ம மிதவாதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஓகே, மிதவாதிகளை பார்த்துருந்தோம். இப்போ நம்ம தீவிரவாதிகளை பார்க்கலாம். நான் சொன்ன 2 குரூப்பாக இருப்பாங்கன்னு சொல்லி. மிதவாதிகள்னா யாரு? ஜஸ்ட் போய் பிரிட்டிஷோட ஆதரவாளர்கள் மாதிரி. நானே சொன்னேன், வெங்கடேசன் புக்கில் அப்படிதான் குறிப்பிடுறாங்க. பிரிட்டிஷோட ஒரு ஆதரவாளர்கள் மாதிரி போய் கோரிக்கை மட்டும்தான் வைப்பாங்க. கம்பல் எல்லாம் பண்ண மாட்டாங்க, போராட்டம் எல்லாம் பண்ண மாட்டாங்க. 1 இயர்க்கு ஒன்ஸ் வந்து ஒரு மாநாடு மாதிரி நடத்திட்டு ஜாலியாக போயிட்டே இருப்பாங்க. அது இங்கிலீஷ் லாங்குவேஜில் பேசிட்டு, வட்டார மொழியில பேச மாட்டாங்க, லோக்கல் லாங்குவேஜில் சிம்பிளாக பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த 1 இயர்க்கு ஒன்ஸ் தான் அவங்களுக்கு வந்து அந்த கட்சிக்கே ஒரு இதுங்கிற மாதிரி போயிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஆனா தீவிரவாதிகள் அப்படி கிடையாது. எதுனாலும் கம்பல் பண்ணி கேட்பாங்க. பிரிட்டிஷ்ட கம்பல் பண்ணுவாங்க, போராட்டத்துல இறங்குவாங்க, இந்தியா ஃபுல்லா போராட்டத்தை கொண்டு போகணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. அதனாலதான் தீவிரவாதிகள். கட்டாயமா நீ கொடுத்தே ஆகணும்னு டிமாண்ட் வைப்பாங்க. பிரிட்டிஷ்க்கு எதிராக கடுமையா நடந்துப்பாங்க. அந்த மாதிரி தான் தீவிரவாதிகள். அந்த மாதிரி ஆங்கிள் யோசிச்சுட்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேவா? தீவிரவாதிகள்ல நம்ம மிதவாதிகள்ல பார்த்தோம். யாரை ஃபாலோ பண்றவங்க மிதவாதிகள்? கோபாலகிருஷ்ண கோகலேவா ஃபாலோ பண்றவங்க மிதவாதிகள். தீவிரவாதிகள் யாரை ஃபாலோ பண்றவங்க தீவிரவாதிகள்னா பாலகங்காதர திலகர். பாலகங்காதர திலகர். ஓகேவா? இவர் வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். ஓகேவா? நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். ஓகே, 3 தலைவர்கள் முக்கியமா இருப்பாங்க தீவிரவாதிகள்ல. அதுல முக்கியமா எந்த தலைவரை ஃபாலோ பண்றாங்க தீவிரவாதிகள்னா பாலகங்காதர் திலகர். இது போக 2 தீவிரவாத தலைவர்கள் இருக்காங்க இந்தியா ஃபுல்லா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாலகங்காதர் திலகர், இவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். அடுத்து உங்களுக்கு லாலா லஜ்பத் ராய் அப்படின்னு சொல்லி வருவாரு. அவர் வந்து பஞ்சாபை சேர்ந்தவர். நான் ஏன் இங்க எழுதலைன்னா நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடா பார்த்தா போதும். ஏன்னா நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடா மெயினா படிக்கிறோம். ஐஎன்எம் படிக்கிறப்ப இவங்களை பத்தி எலாபரேட்டா பார்க்கலாம். ஓகேவா? லாலா லஜ்பத் ராய் பஞ்சாபை சேர்ந்தவர். அடுத்து பிபின் சந்திரபால் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். பிபின் சந்திரபால். ஓகேவா? இவர் வந்து பெங்கால சேர்ந்தவர். அப்போ இந்தியா ஃபுல்லா 3 தலைவர்கள் முக்கியம். ஓகேவா? அதுல மெயின் யாருன்னா பாலகங்காதர் திலகர். அவரை ஃபாலோ பண்றவங்க தான் தீவிரவாதிகள். ஓகேவா? பாலகங்காதர் திலகர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க. லால் பால் பால் அப்படின்னு சொல்லுவாங்க சுருக்கமா. ஓகேவா? ஓகேவா? திலகர் மெயினான பெர்சனு. அடுத்து லாலா லஜ்பத் ராய் பஞ்சாபை சேர்ந்தவங்க. அடுத்து பிபின் சந்திரபால் பெங்கால சேர்ந்தவங்க. இந்த 3 தலைவர்கள் வந்து இந்தியா ஃபுல்லா மெயினான தீவிரவாத தலைவர்கள். ஓகேவா? இது போக நான் தமிழ்நாட்டு தலைவர்கள் யார் யார் தீவிரவாதிகள், இம்பார்ட்டன்டான ஆளு யாரு, அதெல்லாம் நம்ம பின்னாடி போக பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து இந்தியாவுக்கு இவரை ஃபாலோ பண்றவங்க வந்து தீவிரவாதிகள். ஓகேவா? தமிழ்நாட்டுல யாரு தீவிரவாதிகளின் தந்தை அப்படின்னா சி விஜயராகவாச்சாரி, சேலத்தை சேர்ந்தவர். ஓகேவா? சேலத்தை சேர்ந்தவர் தான் சி விஜயராகவாச்சாரி, தமிழ்நாட்டு தீவிரவாதிகளின் தந்தை. இந்த சி விஜயராகவாச்சாரி பத்தி ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அவரோட பாசறையில பயிற்சி பெற்றவர் தான் சி ராஜகோபாலாச்சாரி, ராஜாஜி அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம நோட் பண்ணிக்க வேண்டியது அவசியம். இவர் சேலத்தை சேர்ந்தவர்னால சேலம் வந்து தென்னாட்டின் பூனான்னு சொல்றாங்க. அது என்ன தென்னாட்டின் பூனா?
பூனா. இப்போ மகாராஷ்டிரால தான் நம்ம யாரை பார்த்தோம், பாலகங்காதர திலக்க பார்த்தோம். மகாராஷ்டிரா சைட்ல தான் பூனேவும் இருக்கு. ஓகேவா? இந்த பூனே, இந்த திலகர் இருக்கிற இந்த மகாராஷ்டிரா பூனேங்கிற இடம் வந்து தீவிரவாதிகளுடைய தலைநகரம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தீவிரவாதிகளுடைய ஒரு கூடாரம் மாதிரி அந்த மகாராஷ்டிரா சைட்ல இருக்கிற பூனே. ஏன்னா திலக்கு தான் அங்க மொத்த இந்தியாக்கான தலைவர். அந்த பூனேங்கிறது வந்து தீவிரவாதிகளோட ஒரு கூடாரம் அப்படிங்கிறாங்க. அவரும் அந்த ரீஜியன்ல இருக்கிறனால அது வந்து கூடாரம். அந்த மாதிரி சேலம் வந்து தமிழ்நாட்டு தீவிரவாதிகளின் ஒரு கூடாரம்ங்கிறாங்க. ஏன்னா விஜய ராகவாச்சாரி தான் தமிழ்நாட்டு தீவிரவாதிகளின் தந்தை. அங்க மகாராஷ்டிரால அவர் தான் மொத்தமா இந்தியாக்கே அவர் தான் தீவிரவாதிகளுடைய ஒரு முன்னோடி. இங்க இவர் தான் முன்னோடி. அதனால இவர் இருக்கிற அந்த சேலம் ரீஜியன் வந்து தமிழ்நாட்டு தீவிரவாதிகளின் கூடாரம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அதனால இந்த சேலம் வந்து தமிழ்நாட்டு தீவிரவாதிகளின் கூடம், பூனே வந்து இந்த இந்திய தீவிரவாதிகளுடைய கூடம். அதனால சேலம் வந்து அந்த பூனா மாதிரியே இருக்குப்பா அப்படிங்கறதுனால இது தென்னாட்டின் பூனா. அங்க பூனா எப்படி வந்து இந்தியாவோட கூடாரமோ தீவிரவாதிகளின் கூடாரமோ அந்த மாதிரி சேலமும் தீவிரவாதிகளின் கூடாரம்னு சொல்லி நமக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம நல்லா பாத்துக்கணும். ஓகேவா? சென்னையை சார்ந்த தீவிரவாதிகள்ல யார் யாருன்னு பாத்திரலாம். நம்ம புக்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க, வெங்கடேசன் புக்ல. டி.எம். நாயர், எஸ். கஸ்தூரி ரங்கர், ஏ. ராமசாமி, டி. ரங்காச்சாரி. நல்லா பாத்துங்க, நாயர், கஸ்தூரி ரங்கர், ராமசாமி, டி. ரங்காச்சாரி. இவங்கள எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு அந்த அளவுக்கு வராது. ஓகேவா? மெயினான ஆளுங்க யாரு அப்படின்னா, நம்ம அங்க இந்தியா ஃபுல்லா சேர்ந்து 3 தலைவர்கள்ல உங்களுக்கு பிபின் சந்திரபாலு, லாலா லஜபத் ராய், பாலகங்காதர திலக். அந்த மாதிரி தமிழ்நாட்டுல மெயினான தலைவர்கள் யாரு அப்படின்னா வ.உ.சி, அடுத்து வந்து சுப்பிரமணிய சிவான்னு ஒருத்தர் இருப்பாரு, சுப்பிரமணிய சிவா. அடுத்து வந்து பாரதியார். இவங்க தான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இந்த 3 பேர் ரொம்ப முக்கியம். ஓகேவா? நம்ம இவங்க வந்து புக்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தீவிரவாதிகள் யார் இல்லைன்னு கேட்டுருவாங்க. அதனால நம்ம இந்த 4 பேர்த்த ரீட் பண்ணி வச்சுக்கிட்டா போதுமானது. இவங்க 3 பேர்த்த தான் மேஜர் ரோலா நம்ம பார்க்கணும். சுப்பிரமணிய சிவா, பாரதியார், வ.உ.சி. ஓகேவா? நம்ம பின்னாடி போக போக பார்த்துட்டே வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? அடுத்து இந்த தீவிரவாதிகளுடைய பங்களிப்பு மெயினா எங்க இருந்துச்சு, எங்க மேஜர் ரோல் பயங்கரமா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாடும் சரி இந்தியாவும் சரி, எங்க அப்படின்னா வங்க பிரிவினைன்னு ஒரு பிரச்சனை நடக்கும். ஓகேவா? இந்த வங்க பிரிவினைனா என்னன்னா பெங்கால் பார்ட்டிஷியன் சொல்லுவாங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிங்க, பெங்கால் பார்ட்டிஷியன். ஓகே, இந்த பெங்கால் பார்ட்டிஷன் என்ன, யார் கொண்டு வந்தாங்கிறது தெரிஞ்சதுக்கு ஒரு கிளான்ஸ் நம்ம வந்து பிளாஷ்பேக் போயிட்டு வரணும். ஓகேவா? 1899 இருந்து 1905 வரைக்கும் கவர்னர் ஜெனரலா இருந்தது வந்து கர்சன்ங்கிறவர் ஒரு கவர்னர் ஜெனரலா இருந்தார். ஓகேவா? இந்த வங்க பிரிவினைங்கிற பிரச்சனை தெரிஞ்சுக்கணும்னா இவர் யாரு, இவர் என்ன கொண்டு வந்தாரு, எதனால அந்த பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதனாலதான் கொண்டு வந்திருக்கு. ஓகேவா? கர்சன்கிற கொண்டு வராரு. ஓகேவா? இவர் என்ன பண்றாருன்னா 1905 ஜூலை 19 அனௌன்ஸ் பண்றாரு, பெங்கால் அதாவது வங்காளத்தை நான் 2ஆ பிரிக்க போறேன். அதாவது இவர் என்ன பண்ணுவார்னா ஹிந்துஸை தனியாவும் முஸ்லிம்ஸை தனியாவும் இந்த பிரிவினை பண்றதுக்காக 2ஆ பிரிப்பார். காரணம் கேட்டா என்னன்னா, பெருசா இருக்கு பெங்காலு, நிர்வாகம் பண்றதுக்கு எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, நிர்வாகம் பண்ண எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, அதனால பிரிக்கிறோமா. ஆனா பிரிச்சதை பார்த்தா உங்களுக்கே தெளிவா புரியும் பாருங்க. வெஸ்ட் பெங்கால், ஓகேவா? வெஸ்ட் பெங்கால், ஈஸ்ட் பெங்கால் 2ஆ பிரிச்சுட்டு வெஸ்ட் பெங்கால் வந்து ஹிந்துஸுக்கு கொடுத்துருவாங்க, ஈஸ்ட் பெங்கால் வந்து முஸ்லிம்ஸுக்கு கொடுத்து இந்த மாதிரி 2ஆ பிரிச்சு பிரிவினையை ஏற்படுத்துற விதமா பண்ணுவாரு. அதை மறைமுகமா இது பண்ற மாதிரி முன்னாடி என்ன சொல்லிடுவாருன்னா நிர்வாகத்துக்காக நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லுவாரு. இதுதான் வங்க பிரிவினை. வங்கமா பெங்கால பிரிச்சுட்டாங்க, அதனாலதான் வங்க பிரிவினை. இங்க ரொம்ப பங்களிப்பு தமிழ்நாட்டுக்காரங்க தீவிரவாதிகளுடைய பங்களிப்பு இந்த வங்க பிரிவினையில ரொம்ப இருக்கும். நான் பின்னாடி போக போக அப்படியே நான் சொல்றேன் பாருங்க. ஓகேவா? அதை அறிவிச்சுட்டாரு 1905 ஜூலை 19 அறிவிச்சுட்டாரு, நான் பிரிக்க போறேன்பான்னு சொல்லிட்டாரு, அறிக்கை கொடுத்துட்டாரு. எப்ப இருந்து நடைமுறைப்படுத்துறாரு அப்படின்னா 1905 அக்டோபர் 16 இருந்து நடைமுறைப்படுத்துறாரு. ஓகேவா? இப்போ நம்ம இதுவரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்திருந்தோம் அப்படியே ஒரு கிளான்ஸ் போயிட்டு வந்தோம் அப்படின்னா ரிவைஸ் பண்ணோம்னா நல்ல ஸ்ட்ராங்கா மைண்ட்ல நிற்கும். ஓகேவா? தீவிரவாதிகள் தான் பார்த்துட்டு இருக்கோம். தீவிரவாதிகள் யார் அப்படின்னா ரொம்ப கட்டாயப்படுத்துவாங்க, கம்பல் பண்ணுவாங்க, பிரிட்டிஷை நீ கொடுத்தே ஆகணும்னு சொல்லி. அவங்களோட போராட்டமே வேற மாதிரி இருக்கும். நான் பின்னாடி வந்து ஒவ்வொன்றா சொல்றப்போ உங்களுக்கு சூப்பரா புரியும். இந்தியால சரி நம்ம மிதவாதிகளை யார் பார்த்தோம், கோபாலகிருஷ்ண கோகலேவை ஃபாலோ பண்றவங்க மிதவாதிகள், பாலகங்காதர திலகரை ஃபாலோ பண்றவங்க தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். முக்கியமான லீடர் இவர், இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் இவர் தான் தீவிரவாதிகள்ல. இவரு மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். ஓகேவா? அடுத்து 2 தலைவர்கள் யாரு இந்தியாலேயே முக்கியமானவங்க, லாலா லஜபத் ராய் பஞ்சாபை சேர்ந்தவங்க, பிபின் சந்திரபால் பெங்காலை சேர்ந்தவங்க. இவங்க 3 பேர் தான் இந்தியாலேயே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சேலத்துல நம்ம தமிழ்நாட்டுல யார் வந்து தீவிரவாதிகளின் தந்தை அப்படின்னா சி. விஜயராகவாச்சாரி, தமிழ்நாட்டு தீவிரவாதிகளின் தந்தை. விஜயராகவாச்சாரி வந்து சேலத்தை சேர்ந்தவங்க. இவருடைய பாசறையில பயிற்சி பெற்றவர் தான் சி. ராஜகோபாலாச்சாரி, ராஜாஜி. ஓகேவா? சேலம் வந்து தென்னாட்டின் பூனா அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? ஏன் தென்னாட்டின் பூனா, அங்க மகாராஷ்டிரா பூனே சைடு வந்து திலகர் வந்து அங்க ஃபேமஸ். திலகர் தான் இந்தியா தீவிரவாதிகளுக்கே ஒரு முன்னோடி, அவர் தான் ஹெட். அதனால அந்த பூனா வந்து தீவிரவாதிகளின் கூடாரம், இந்திய தீவிரவாதிகளின் கூடாரம். அந்த மாதிரி தமிழ்நாட்டு தீவிரவாதிகளின் கூடாரம் சேலம். அந்த பூனா மாதிரியே அந்த சேலமும் திகழ்ந்துங்கிறதுனால
தென்னாட்டின் பூனா சேலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா விஜயராகவாச்சாரியோட இடம். ஓகேவா? சென்னையை சேர்ந்த தீவிரவாதிகள்ல யார் யாருன்னு புக்ல சிலது கொடுத்துருக்காங்க. இது யார் இல்லைன்னு கேட்பாங்க, அதனால நம்ம பாத்துக்கணும். டி.எம். நாயர், எஸ். கஸ்தூரி ரங்கர், ஏ. ராமசாமி, டி. ரங்காச்சாரி, இவங்க 4 பேரு. இந்த 4 பேர் தாண்டி மெயினா நம்ம பார்க்க வேண்டிய ஆட்கள் யாரு? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வ.உ.சி., சுப்பிரமணிய சிவா, பாரதியார், இவங்க தான் தமிழ்நாட்டை சேர்ந்ததுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்து தீவிரவாதிகள். தீவிரவாதிகளுடைய பங்களிப்பு எங்க ரொம்ப மேஜர் ரோல் பிளே பண்ணுச்சா? வங்கப்பிரிவினை. இந்த வங்கப்பிரிவினை தெரியணும்னா யார் கொண்டு வந்தான்னு தெரியணும். 1899 இருந்து 1905 வரைக்கும் கவர்னர் ஜெனரலா இருந்தது கர்சன். ஓகேவா? இவர் தான் கொண்டு வராரு. லார்ட் கர்சன். லார்டு என்ன லாடெல்லாம் சொல்லக்கூடாது. 1905 ஜூலை 19 அனௌன்ஸ் பண்றாரு, நான் பெங்கால பிரிக்கிறேன் நிர்வாக வசதிக்காகங்கிறாரு. ஆனா அப்படி கிடையாது. ஹிந்து முஸ்லீமை பிரிவினை பண்றத இவர் ஒரே இலக்கா இருந்துச்சு. வெஸ்ட் பெங்கால்ல ஹிந்துஸாவும் ஈஸ்ட் பெங்கால்ஸ் முஸ்லீமாவும் இப்படி போட்டு 2ஆ பிரிச்சு விட்டுறாரு. ஓகேவா? இது எப்ப நடைமுறை கொண்டு வராருன்னா 1905 அக்டோபர் 16. அறிக்கை கொடுத்தது ஜூலை 19, நடைமுறை கொண்டு வரது 1905 அக்டோபர் 16. ஓகேவா? இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இது நடைமுறை கொண்டு வந்தோன்னா என்ன பண்றாங்கன்னா, இந்த வங்க பிரிவினை எதிர்க்கணும்னு சொல்லி ஒரு காங்கிரஸ் மீட்டை அரேஞ்ச் பண்றாங்க. ஓகேவா? இதுக்கு நடுவுல நிறைய விஷயம் நடக்குங்க. நம்ம ஐஎன்எம் ரிலேட்டடா பார்க்கலாம். நம்ம இங்க தமிழ்நாடு ரிலேட்டடா என்ன இம்பார்ட்டன்ட் தான் பார்க்கணும். ஓகே? 1905 காங்கிரஸோட மீட் பெனாரஸ்ல நடக்குது. பனாரஸ்ல நடக்குது. ஓகே? வாரணாசி பனாரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கோகலே, கோபாலகிருஷ்ண கோகலே யாரும் தெரியும். மிதவாதிகளுக்கெல்லாம் தலைவர் அவர் தான். அவரை ஃபாலோ பண்றவங்க தான் மிதவாதிகள். கோகலே தலைமை தாங்குறாரு. அப்போ எப்படி இருக்கும்னு பாருங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மிதவாதிகளுக்கும், அதாவது மாட்ரேட்ஸ்க்கும், தீவிரவாதிகள் எக்ஸ்ட்ரீமிஸ்டுக்கும் கிளாஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த வங்க பிரிவினைன்னு ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் இவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க. 2 பேருக்கு கிளாஸ் ஆகி கடைசியில மிதவாதிகள் தனியாகவும் தீவிரவாதிகள் தனியாகவும் மாட்ரேட்ஸ் தனியாகவும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தனியாகவும் பிரிஞ்சே போயிடுவாங்க. இவங்களுக்குள்ள என்ன கிளாஸ் நடந்துச்சு இந்த வங்க பிரிவினை வந்ததுக்கு அப்புறம்ட்டு இந்த கிளாஷை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த தமிழ்நாட்டு தலைவர்கள் ஒவ்வொருத்தர அந்த 3 முக்கிய தலைவர்கள் இருக்காங்களே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு, அது பார்த்தோம்னா நம்ம தீவிரவாதிகள் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேவா? அந்த விதத்துல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் பார்க்கலாம். ஒரு 3 மீட்டிங் நடக்கும். 5, 6, 7. 1905, 6, 7 3 மீட்டிங்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முடிவு எடுப்பாங்க. மாட்ரேட்ஸ் ஒரு முடிவு எடுப்பாங்க, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஒரு முடிவு எடுப்பாங்க. இந்த 2 முடிவுனால சண்டையாகி 1907 பிரிஞ்சிருவாங்க. அது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வ.உ.சி. இருந்து பார்க்க ஆரம்பிச்சோம்னா நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஓகேவா? நல்லா புரியுமே கூட. இந்த மீட்டிங்ல பாரதியார் பங்கேற்றிருக்காரு. ஓகேவா? நல்லா பாத்துங்க. இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பெங்கால் பார்ட்டிஷன், வங்க பிரிவினைனா பெங்கால் பார்ட்டிஷன் நோட் பண்ணிக்கங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். வங்க பிரிவினை எதிர்க்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, வேல்ஸ் இளவரசருடைய வருகையை எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் முடிவு எடுக்கிறாங்க. அது என்ன வேல்ஸ் இளவரசர்னா, அந்த பிரிட்டிஷ் முடியாட்சியில இருப்பாங்கல்ல, அவங்க இங்க வருவாங்க, தர்பார் மாதிரி நடத்துவாங்கன்னு வைங்களேன். இப்போ இந்த பிரச்சாரத்துக்குலாம் அமைச்சர்லாம் வராங்களே, அந்த மாதிரி அவங்க அந்த பிரிட்டிஷ்ல இருந்து இங்க வருவாங்க. இந்தியாவுக்கு இங்க தர்பார் மாதிரி, இங்க ஊர்வலம் மாதிரி ஃபுல்லா ஊரை சுத்துவாங்க. அதுதான் தர்பார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அங்க இருக்கிற அப்போ அங்க ஆண்டுட்டு இருந்த பிரிட்டிஷ் அரசர் இங்க வராரு. ஓகேவா? வேல்ஸ் இளவரசர்னு சொல்லி அவர் வருகை தர இருக்காரு. அந்த வருகையை நம்ம எதிர்க்கலாம். இந்த வங்காளத்தை பிரிஸ்டான்ல இதை நம்ம வச்சுட்டு இதை காரணமா வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா வேல்ஸ் இளவரசரை வருகையை தடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல 2 குரூப்பா நான் சொன்னேன்ல, 2 பேருக்கு கிளாஸ் ஆகும்னு சொல்லி இங்கதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. இதுல எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சரிங்கிறாங்க. அதாவது யாரு? தீவிரவாதிகள் பண்ணலாம்னு சொல்லி இவங்க தான் சொல்றாங்க, எதிர்க்கலாம், அப்பதான் இவங்களுக்கு புத்தி வரும்னு சொல்லி. மிதவாதிகள் வேணாங்கிறாங்க. இப்ப புரியுதுங்களா ஏன் இவங்க 2 பேர் வேறுபடுறாங்க? இவங்க பிரிட்டிஷ் சப்போர்ட்டா இருப்பாங்க. பிரிட்டிஷ் நோகிடக்கூடாது மனசு. அப்படியே அவங்கள நைஸ் பண்ணிட்டே போய் காரியத்தை வாங்கிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா தீவிரவாதிகள் அப்படி கிடையாது. எதிர்ப்புனா எதிர்ப்பு தான். இதுலயே 2 பேருக்கு கிளாஸ் ஆகுது. இவங்க சரிங்கிறாங்க, இவங்க வேணாங்கிறாங்க. இந்த மீட்டிங்கோட மெயின் இதுதான். ஓகேவா? அடுத்த மீட்டிங் பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி இந்த 3 மீட்டிங் பார்த்தா மட்டும்தான் இந்த கிளாஷ் என்னன்னு புரியும். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஒவ்வொரு தலைவர்களா பார்க்கலாம். உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 1906 காங்கிரஸ் மீட் நடக்குது, கல்கத்தால நடக்குது. இது தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில நடக்குது. ஓகேவா? இதுல ஒரு 4 முக்கிய முடிவு எடுக்கிறாங்க. அதாவது இப்போ பெங்கால் பார்ட்டிஷன் பண்ணிட்டாங்க. இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா தான் இந்த 3 மீட்டிங் 5, 6, 7மே இந்த 3 மீட்டிங்லயுமே அந்த கிளாஸ் ஆகிற காரணம் என்னன்னா, இந்த வங்கத்தை பிரிஸ்டான்ல வங்காளத்தை அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா தான் ஒவ்வொரு தீர்மானமா கொண்டு வருவாங்க. அதுல 5ல பாத்துற வேல்ஸ் இளவரசர் இது பண்ணலாம். அது 2 கிளாஸ்ல முடிஞ்சு. அடுத்து 6ல பார்க்க போறோம். சுயராஜ்யம். ஒரு 4 கோரிக்கை எடுக்கிறாங்க. ஓகேவா? சுயராஜ்யம், சுதேசி, நேஷனல் எஜுகேஷன், தேசிய கல்வி, பைகாட், புறக்கணிப்பு. ஓகேவா? இது நான் ஒவ்வொன்றும் என்னென்னு சொல்றேன். சுயராஜ்யம், ஸ்வராஜ் அப்படின்னா சுயராஜ்யம், அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கீழே நம்ம இருக்கக்கூடாது. அதுதான். ஓகேவா? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கீழே நம்ம இருக்கக்கூடாது. நம்மளே ஆட்சி செஞ்சுக்கணும். சுய ராஜ்யம், நம்ம ஆட்சி செஞ்சுக்கணும். அதுதான் சொல்றது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கீழே நம்ம இருக்கக்கூடாது, நம்மளே ஆட்சி செஞ்சுக்கணுங்கிறத சுயராஜ்யம். ஒரு 4 கோரிக்கை வைக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து சுதேசி. இந்த வங்க பிரிவினையை தொடர்ந்துதான் இந்த சுதேசி இயக்கம்ங்கிறது ஒரு இயக்கமாவே ஸ்டார்ட் ஆகும். இந்த 4ல இது ஒரு இயக்கமாவே போயிட்டு இருக்கும். ஓகேவா? சுதேசி இயக்கம்னு சொல்லுவாங்க. சுதேசி அப்படின்னா நம்ம சொந்த நாட்டுல தயாரிச்சது யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்க.
சொந்த நாட்டுல தயாரிக்கிறத யூஸ் பண்ணணும். ஓகேவா? நம்ம சொந்த நாட்டுல நம்மளே ஒரு பொருளை வந்து உற்பத்தி செஞ்சு நம்மளே அதை வந்து விற்கணும். பிரிட்டிஷோட பொருள் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நமக்கு தேவையான பொருளை நம்ம இந்தியாக்காரங்களே சொந்தமா தயாரிச்சு நம்மளே விற்பனை செஞ்சுக்கணும். அவன் டிபெண்டுக்கே நம்ம போகக்கூடாது. நம்மளே இயங்கணும் தனியா. நமக்கான கவர்மெண்ட்டை நம்மளே இயக்கிக்கணும். ஸ்வராஜ். சுதேசினா நமக்கான பொருள் நம்மளே தயாரிச்சு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கணும். அதுதான் சுதேசி. இந்த வங்க பிரிவினையை தொடர்ந்து தான் இந்த சுதேசி இயக்கங்கிறதே தனியா வரும். ஓகேவா? நல்லா ஞாபகம். அடுத்து நேஷனல் எஜுகேஷன், தேசிய கல்வி. அதாவது தேசிய கல்வி அப்படின்னா பிரிட்டிஷ் தான் நமக்கு வந்து கல்வி கொடுத்துட்டு இருந்தான். ஓகேவா? பிரிட்டிஷ் வந்து நம்ம கல்வி கொடுத்துட்டு இருந்தான். பிரிட்டிஷோட கல்வி எல்லாம் வேணாம். நமக்கான கல்வியை நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி ஒரு கல்வியை, நமக்கான கொள்கையை வகுத்து நம்ம கல்வியை நம்மளே உருவாக்கிக்கணும். அது எப்படிப்பட்ட கல்வியா இருக்கணும் அப்படின்னா நம்மளோட கல்ச்சரை சொல்லித்தர மாதிரி, அதாவது நம்மளுடைய கலாச்சாரங்களை சொல்லித்தர மாதிரி, அடுத்து வந்து நம்மளோட வேல்யூஸை, நம்ம இந்தியன் வேல்யூஸை சொல்லித்தர மாதிரி, நம்ம இந்திய மதிப்புகளை சொல்லித்தர மாதிரி, இந்திய கலாச்சாரத்தை சொல்லித்தர மாதிரி, இந்திய வரலாறு தெரிஞ்சுக்கிற மாதிரி. அதுவும் வந்து பிரிட்டிஷ் வந்து இங்கிலீஷ் மொழியில கொடுத்துட்டு இருப்பாங்க. ஓகேவா? கல்வியை. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம வட்டார மொழியில, தமிழ்னா தமிழ்ல, பெங்கால்னா பெங்கால் மொழியில, அந்த மாதிரி நம்ம வட்டார மொழியில நம்மளுடைய வரலாறு தெரிஞ்சுக்கிற மாதிரி, நம்மளோட கலாச்சாரம் தெரிஞ்சுக்கிற மாதிரி, நம்மளோட கல்விக் கொள்கையை நம்மளே உருவாக்கிக்கிற மாதிரி ஒரு கல்வியை கொண்டு வரணும். அதுதான் நேஷனல் எஜுகேஷன். ஓகேவா? அடுத்து பைகாட். பிரிட்டிஷோட பொருட்கள் எல்லாமே பைகாட், புறக்கணிப்பு. பிரிட்டிஷ் ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டா போகக்கூடாது, பிரிட்டிஷோட பட்டங்களை ஏற்றுக்கூடாது, எல்லாமே புறக்கணி அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. இந்த 4 என்னென்னு சொல்லிட்டேன். சும்மா ஸ்வராஜ், சுதேசி என்ன படிக்கணும், அதை படிச்சாதான் கூற்றுக்காரணம் கேட்டா கூட நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? இந்த தீர்மானத்தெல்லாம் சொல்றாங்க, தீவிரவாதிகள் சொல்றாங்க. இதுல வந்து இந்த சுதேசி, நான் சொன்னல, இந்த வங்க பிரிவினை எதிர்க்கிற விதமா தான் சுதேசின்னு கொண்டு வருவாங்க. அவன் கீழே இருக்கிறனால தான் நம்ம இப்படி பண்றான். நம்ம பொருளை நம்மளே தயாரிச்சு நம்மளே வித்துக்கிட்டு நம்மளே ஆண்டுக்கணும். இந்த மாதிரி கொண்டு வரலாம்னு சொல்லி சுதேசிங்கிறது மட்டும் ரொம்ப பாப்புலரா கொண்டு போறாங்க. ஓகேவா? சுதேசிங்கிறது வந்து மிதவாதிகள் வந்து பெங்கால்குள்ள மட்டும் இருந்தா போதும், இந்தியா ஃபுல்லா வேணாம், பெங்கால்குள்ள மட்டும் பரவ. ஏன்னா பெங்கால் தான் பிரிச்சிருக்காங்க. நம்ம பெங்கால்குள்ள மட்டும் இந்த சுதேசிங்கிற நீங்க சொன்ன இந்த சொந்த பொருளை உற்பத்தி செய்யறது இந்தியாக்குள்ள மட்டும் கொண்டு போகலான்னு மிதவாதிகள் சொல்லுவாங்க. தீவிரவாதிகள் என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியா முழுக்க நம்ம பரப்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேயும் கிளாஸ் ஆகும். ஓகேவா? இந்த சுதேசி சொந்த உற்பத்தி பொருளை வந்து இந்தியா ஃபுல்லா இதே மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் தீவிரவாதிகள் சொல்றாங்க. மிதவாதிகள் அதை எதிர்க்கிறாங்க. இந்த 2 கிளாஸ் இங்க நடக்குது. ஓகே, அடுத்து இந்த மீட்டிங் இந்த மாதிரி கிளாஸ் ஆகி முடிஞ்சிருதா? அடுத்து 1907 மீட்டிங்கு. இது வந்து சூரத்துல நடக்குது, ஐஎன்சி மீட்டிங். இதை தலைமை தாங்கிறது யாருன்னா ராஷ் பிஹாரி கோஸ். ஓகேவா? இந்த மாதிரி வந்து 5, 6 2லயுமே வந்து கிளாஸ் ஆகிட்டே இருக்கு. அடுத்து என்ன பண்றாங்கன்னா 7ல மீட்டிங் நடக்குது. இதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளாஸ் ஆகிட்டே இருக்கு, தமிழ்நாட்டுல இருந்து ஒரு 100+ தீவிரவாதிகளை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி வஉசி, தமிழ்நாட்டு தலைவரான வஉசி, தமிழ்நாட்டு தீவிரவாதிகள்ல மெயினான ரோல் பிளே பண்ற வஉசி கிட்ட லெட்டர் அனுப்புறாங்க. யாரு? அரவிந்த கோஷுங்கிறவர் வந்து லெட்டர் அனுப்புறாரு. இந்த மாதிரி 2 பேருக்கு கிளாஸ் நடக்குது. இப்போ வந்து ஒரு குரூப் கிளாஸ் நடக்குதுன்னா அந்த குரூப் சம்பந்தப்பட்டவங்களை கூப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி தீவிரவாதிகள் வந்து தமிழ்நாட்டு தீவிரவாதிகளை கூப்பிடுறாங்க, லெட்டர் போடுறாங்க வஉசிக்கு. வஉசி என்ன பண்றாரு? வஉசி பிளஸ் பாரதியார் பிளஸ் சீனிவாச்சாரி இந்த 3 பேர் சேர்ந்து கலந்து பேசி நிறைய பேருக்கு கூட்டிட்டு ஒரு 100+ தமிழ்நாட்டு தீவிரவாதிகளை கலந்து பேசி கூட்டிட்டு போறாங்க. ஓகேவா? கூட்டிட்டு போயிட்டு அங்க போயிட்டு என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாட்டு தீவிரவாத தலைவர்கள், ஏன்னா கிளாஸ் ஆகிட்டு இருக்கு 2 பேருக்கும், 5ல கிளாஸ் ஆகுது, 7ல ரொம்ப தீவிரமாகுது, கிளாஸ் ஆகுது. இந்த தமிழ்நாட்டு தீவிரவாதிகள் போய் எல்லாம் வளைஞ்சு நின்று, எல்லாம் சுத்தி நின்று திலகரை பாதுகாக்கிறாங்க. ஓகேவா? திலகரை பாதுகாக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 1907ல ரொம்ப பிரச்சனை முத்தி போய் என்ன ஆயிருச்சு அப்படின்னா அந்த மீட்டிங்லயே மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் 2ஆ பிரிஞ்சிடறாங்க. மிதவாதிகள் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, ஏன்னா மிதவாதிகள் தான் ஆரம்ப கால அந்த கட்சிக்கு உரிமை உடையவர்கள் ரொம்ப. ஆனால் மிதவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா தீவிரவாதிகளை கட்சி விட்டு நீக்கி 2ஆ பிரிஞ்சிடறாங்க. 1907 சூரத் பிளவு அப்படின்னு சொல்லுவாங்க. சூரத் ஸ்பிளிட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருக்கோம். சூரத் பிளவு. இங்க 2ஆ பிரிஞ்சிடறாங்க. ஓகேவா? இந்த பிரிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டாதான் தீவிரவாதிகளுடைய அடுத்து நம்ம தலைவர்களை ஒவ்வொன்றா பாக்குறப்போ உங்களுக்கு ஃபுல்லா புரியும். ஓகே, இப்போ நம்ம இந்த 3 மாநாடு மட்டும் டக்கு டக்குன்னு பார்த்துடலாமா? 1905 காங்கிரஸ் மீட் வந்து பனாரஸ்ல நடந்துச்சு, கோகலே அவர்களுடைய தலைமையில நடந்துச்சு. இதுல பாரதியார் பார்ட்டிசிபேட் பண்றாரு. வங்காளத்தை 2ஆ பிரிச்சுட்டாங்கல்ல, அதை எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா நம்ம வேல்ஸ் இளவரசரை வந்து வருகையை எதிர்க்கலாம் அப்படிங்கிறாங்க. நான் தர்பார்னு சொல்லிட்டேன், தர்பார் மாதிரி நடத்தி அந்த இளவரசர் ஊர் ஃபுல்லா வருவார். ஓகேவா? இதுக்கு வந்து மிதவாதிகள் வந்து வேணாம், அவரெல்லாம் எதிர்க்க வேணாங்கிறாங்க, தீவிரவாதிகள் எதிர்க்கலாங்கிறாங்க. இங்கிருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்ததுல பாத்தீங்கன்னா 1906 காங்கிரஸ் மீட் கல்கத்தால நடக்குது. இதுல வந்து தாதாபாய் நவ்ரோஜி தலைமை தாங்குறாரு. இதுல ஒரு 4 முடிவுகள் வந்து என்ன சொல்றாங்க, 4 முடிவுகள் வந்து எடுக்கப்படுது. ஸ்வராஜ்,
சுயராஜ்யம், நம்மளை நம்மளே ஆட்சி செஞ்சுக்கணும், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடாது. சுதேசி, சொந்த பொருளை உற்பத்தி செஞ்சு நம்மளே சொந்தமா உற்பத்தி செஞ்சு நம்மளே விற்பனை செஞ்சுக்கணும், அவன்கிட்ட போகக்கூடாது. சுதேசி. நேஷனல் எஜுகேஷன், நமக்கான கல்வியை நம்மளே உருவாக்கிக்கணும், நம்மளுடைய அதுல நம்ம கலாச்சாரத்தை, நம்மள இந்தியனுடைய மதிப்புகளை, நம்மளுடைய வரலாறுகளை, நம்மளுடைய வட்டார மொழிகளை கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு கோரிக்கை வருது. அடுத்து வந்து பைக்காட், அவனோட பொருட்களை புறக்கணி. இந்த 4 கோரிக்கை எடுக்கிறாங்க. இதுல சுதேசிங்கிறது வந்து வலுப்பெறுது. நம்ம பொருளை நம்மளே உற்பத்தி செஞ்சுக்கணுங்கிறது பெங்கால்குள்ள மட்டும் இருக்கட்டும், ஏன்னா வங்க பிரிவினை தான் எதிர்க்கிற, அது பெங்கால்குள்ளேயே வச்சு எதிர்த்துக்கோன்னு சொல்லி மிதவாதிகள் சொல்றாங்க. தீவிரவாதிகள் வந்து இது பெங்கால் தாண்டி இந்தியா ஃபுல்லா போய் நம்ம பொருளை நம்மளே உற்பத்தி செய்யணும் தீவிரவாதிகள் சொல்றாங்க. இந்த மாதிரி 2ஆ போயிட்டு இருக்கு. அடுத்து 1907 சூரத் மாநாடு நடக்குது. ஐஎன்சியோட சூரத் மாநாடு நடக்குது. 2 பிரச்சனை நடக்குது. 3வது பிரச்சனை அப்போ என்ன பண்றாங்க, இதுக்கு யார் தலைமை தாங்கினாங்கன்னா ராஸ் பிஹாரி கோஸ். 3வது பிரச்சனை அப்போ பிரச்சனை ரொம்ப முத்திருச்சு அப்படின்னு சொல்லி அரவிந்த் கோஸும் தீவிரவாத அந்த குரூப்ல தான் இருப்பாரு. இந்தியா சார்பா 3 தலைவர்கள் முக்கியங்க, மத்ததெல்லாம் நம்ம ஐஎன்சியில பார்க்கலாம். ஓகேவா? 100+ தமிழ்நாட்டு தீவிரவாதிகளை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி வஉசிக்கு லெட்டர் போடுறாரு. வஉசியும் பாரதியாரும் சேர்ந்து பிளஸ் சீனிவாச்சாரி எல்லாம் சேர்ந்து கலந்து பேசி அவரை வந்து அழைச்சிட்டு போறாங்க. ஓகேவா? அங்க போயிட்டு தீவிரவாத தலைவர்கள் வந்து திலகரை பாதுகாக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா பிரச்சனை ரொம்ப முத்தி போய் மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் 2ஆ வந்து பிரிஞ்சிடறாங்க. 1907 சூரத் ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுவரை பார்த்துட்டோம். இப்ப பாரதியார் வந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா இதை பத்தி, அதாவது இந்த திலகரை வந்து பாதுகாத்தாங்கல்ல நம்ம தமிழ்நாட்டு தலைவர்கள், அதுக்காக நம்ம பாரதியார் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, தமக்கு எத்தனை அடிபட்ட போதும் திலகரை காக்க வேண்டும் என்று அசையாது நின்ற இந்த சென்னை பிரதிநிதிகளின் தீரத்தன்மையை எண்ணும் போது உடல் புல்லரித்து மகிழ்ச்சி உண்டாக்கியதுன்னு சொல்லி இவரோட கூற்று சொல்லியிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பா கேட்பாங்க. திலகரை பாதுகாத்ததை பத்தி கூற்று சொன்னது யாரு? பாரதியார் சொல்லியிருக்காரு. ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டோட முக்கியமான தீவிரவாதிகள்ல யார் யாருன்னு நம்ம பார்க்கணும். ஓகே,